ராமநாதபுரத்தில் 3.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தமிழ்நாடு முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குத்துவிளக்கேற்றி கல்வெட்டுகளை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். ராமநாதபுரத்தில் 3.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அதனை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன், சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், திருவாடானை சட்டப்பேரவை உறுப்பினர் கரு மாணிக்கம், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பிரபாகரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கல்வெட்டுக்களை திறந்து வைத்தனர். இதன் புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டனர். இதன் பின்னர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஊழியர்கள் ஆகியோருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் R.K. கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன், தங்கம் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் கண்ணா, ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், அலுவலர்கள் மற்றும் மாநில விவசாய அணி துணை செயலாளர் குணசேகரன், மாவட்ட கவுன்சிலர் வாசுதேவன், மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் P.T. ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் பின்னாடி வேணாண்ணே, முதல்ல கொஞ்சம் பின்னாடி வேணாம்.